ஸ்குவிட் கேம் சீசன் 2 எபிசோட் 1 எக்ஸ்பிளனேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சீசன் 1 என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். அது உங்களுக்கு கதை புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணும். பணம் இல்லாமல் கஷ்டப்படுற ஏழைங்களை தேர்ந்தெடுத்து ஒரு தனி தீவில் கேம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த கேம் 6 நாள் நடக்கும். மொத்தம் 6 ரவுண்ட் இருக்கும். ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் தோற்று போகிறவங்கள இரக்கமே இல்லாமல் சுட்டு கொண்டுடுவாங்க. ஹீரோ சியாங் அந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின்னும் பண்ணுறாரு. ஆனால் கொடூரமாக நடக்கிற அந்த கேமில் வின் பண்ண மணி வேண்டான்னு முடிவு பண்ணுறாரு. அப்போ கேம் நடத்துகிற ஹோஸ்ட் கிட்ட இருந்து அவருக்கு அழைப்பு வருது. அங்க போய் பார்த்தா அவருக்கு சரியான ஷாக். அவர் கூட பிளேயரா இருந்த ஒரு வயசான தாத்தா தான் இந்த கேமையே கண்டக்ட் பண்றது. அதாவது அவர் தான் ஹோஸ்ட். அவர் ஒரு கொடிய நோயால பாதிக்கப்பட்டு இருப்பாரு. இறக்குறதுக்கு முன்னாடி லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும்னு தான் இந்த கேமையே கண்டக்ட் பண்ணுவாரு. ஒரு முறை பிளேயரா ஆகணும்னு இன்ட்ரெஸ்ட் வந்து தான் கேமுக்குள்ள பிளேயரா என்டர் ஆகுறாரு. அந்த தாத்தா, நீ கஷ்டப்பட்டு விளையாடி ஜெயிச்ச பணம் உனக்கு வேண்டானா வேற யாருக்காவது குடுன்னு சொல்றாரு. சியாங் கேம் விளையாடி இறந்து போன அவருடைய ஃப்ரெண்டோட அம்மா கிட்ட ஆசிரமத்துல வளர்ற இறந்து போன ஹீரோயினுடைய தம்பியை ஒப்படைச்சு அவங்க கிட்ட கொஞ்சம் பணத்தையும் கொடுக்குறாரு. யூஸ்வலா இந்த கேம் விளையாடுறதுக்கு ஒரு மெசஞ்சர் மூலமாக தான் பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மெசஞ்சர் அப்பாவி ஏழைங்களா செலக்ட் பண்ணி அவங்க கிட்ட டட்ஜி கேம் விளையாடுவார். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஒரு பிஸ்னஸ் கார்டு கொடுத்து அதில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ண சொல்வார். அவங்க ஃபோன் பண்ணால் ஒரு வேன் வந்து அவங்கள கேம் நடக்கிற ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஏர்போர்ட்டுக்கு வர சியாங் டட்ஜி விளையாண்டுட்டு இருக்கிற அந்த மெசஞ்சரை பார்க்குறாரு. நீங்கள் இன்னும் அடங்கலையான்னு நினச்சிக்கிட்டு அந்த மெசஞ்சர் கிட்ட போய் அவரை அடித்து போட்டுட்டு பிஸ்னஸ் கார்டை பிடுங்கி அதில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுவார். வெல்கம் டு த கேம், உங்களை பிக்கப் பண்ணிக்க வேன் வரும்னு ஆப்போசிட் சைடில் சொல்கிறாங்க. உங்களை அழிக்க நான் வரேன்னு சியாங் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு. இப்போ சியாங்க்கு ஒரு கால் வருது. சியாங் கால் அட்டன் பண்ணி பேசினா ஆப்போசிட் சைடில் ஹோஸ்ட்டுக்கு கீழே இருக்கிற ஃப்ரெண்ட் மேன் பேசுவார். நீ எங்கே போகிற, உன்னால் எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்ல சியாங் தைரியம் இருந்தால் நேரில் வந்து பேசி எலி மாதிரி ஒளிஞ்சிட்டு பேசாதேன்னு கோபமாக கத்துவார். ஃப்ரெண்ட் மேன், நீ அந்த டாக்ஸி ஏறி உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்திருக்கலாம், போகாதது உன் தப்பு, இதுக்காக நீ வருத்தப்பட போறேன்னு மிரட்டுறாரு. சியாங், நான் உங்களை கண்டுபிடிக்காம விட மாட்டேன், அதுக்காக எந்த எல்லைக்கு வேணுனாலும் போவேன்னு சொல்லிட்டு சோலுக்கு போக டாக்ஸி ஏறுவாரு. சியாங்க்கு ஒரு விஷயம் புரியுது. கேம் விளையாட போகும்போது அவருடைய உடம்புல ஒரு சிப்பை மறைச்சு வச்சிருக்காங்க. அதை வச்சு அவருடைய மூவ்மெண்ட்டை ட்ரேஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. நேராக ஷாப்புக்கு போய் ஒரு கட்டரை வாங்கி வாஷ்ரூமுக்கு போய் அந்த சிப் எங்கேன்னு தேடுறாரு. காதுக்கு பின்னாடி தான் அந்த சிப்பை மறைச்சு வச்சிருப்பாங்க. சியாங் அந்த சிப்பை கட் பண்ணி எடுத்துட்டு பேசின்ல போட்டுடுவாரு. அடுத்த சீன்ல ஐசியூல இருக்கிற டிடெக்டிவை காட்டுறாங்க. அவர் லேசா கண் விழிக்கிறாரு. அவங்க அம்மா சந்தோஷத்துல டாக்டரை கூப்பிடுங்கன்னு கத்துறாங்க. அடுத்ததா 2 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறத காட்டுறாங்க. இப்ப டிராபிக் போலீஸா வேலை பார்த்துட்டு இருக்கிற டிடெக்டிவை காட்டுறாங்க. ஒரு கப்பல் ஹெல்மெட் போடாம வர அவங்கள பிடிச்சு ஃபைன் போட்டுட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு டிடெக்டிவை பார்த்து வழியா அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் கோவிச்சுட்டு போயிடுவாரு. அங்க வர டிடெக்டிவுடைய சீஃப், இப்படி சின்ன பசங்க கிட்ட அசிங்கப்படதான் இந்த வேலை பாக்குறியான்னு கேட்பாரு. டிடெக்டிவ் அவருக்கு பட்டும் படாம பதில் சொல்லிட்டு இருப்பாரு. சீஃப், இதை பாருடா, நீ என் மேல கோபமா இருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ அனுப்பின எந்த போட்டோவும் எங்களுக்கு கிடைக்கல. உன் போனும் தண்ணிக்கடியில போயிருச்சு. அந்த தீவு எங்க இருக்குன்னு உன்னால சொல்லவே முடியல. ஒரே ஒரு ப்ரூஃப், உடம்புல இருந்த புல்லட் தான். உன்னை வேலையை விட்டு தூக்குறதா இருந்தாங்க. நான் தான் வேண்டான்னு சொன்னேன். உண்மையை சொல்லு, உன்னை சுட்டது யாருன்னு உண்மையாவே உனக்கு தெரியாதான்னு கேட்குறாரு. ஃப்ரெண்ட்மேன் தான் டிடெக்டிவை ஷூட் பண்ணியிருப்பாரு. அவர் வேற யாரும் இல்லை, டிடெக்டிவ் காணோன்னு தேடிட்டு இருந்த அவருடைய சொந்த தம்பி தான். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த உண்மையை யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாரு. இப்போ பிங்க் மோட்டலை காட்டுறாங்க. அங்கே ஒரு கப்பல் கதவை தட்டிட்டு இருப்பாங்க. ஆனால் யாருமே கதவை திறக்க மாட்டாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் லைட் ஆஃப் ஆயிருந்தா ரூம் இல்லைன்னு அர்த்தம்னு சொல்ல பாய் ஃப்ரெண்ட் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ சியாங் சிசிடிவியில் பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ அவர் தான் அந்த பிங்க் மோட்டலை நடத்திட்டு வர்றது. இப்போ யாரோ மோட்டலுடைய பெல்ல ரிங் பண்ணுற சத்தம் கேட்குது. சியாங் கன் எடுத்துட்டு போய் மெதுவாக டோரை திறக்கிறாரு. வாசல்ல கேமுடைய ஃப்ரெண்ட் மேன் நின்றுட்டு இருப்பாரு. அவருடைய கையில அந்த கப்பலுடைய துண்டிக்கப்பட்ட தலை இருக்கும். அதை காட்டி இவங்கள தான் தேடுறீங்களான்னு கேட்பாரு. அடுத்த சீன்ல தூக்கத்திலிருந்து அலறி எழுந்திருக்கிற சியாங்க காட்டுறாரு. இது வரைக்கும் அவர் பார்த்தது கனவு, அதாவது ஃப்ரெண்ட் மேனை பார்த்தது கனவு. இப்ப திரும்பவும் டோர்பெல் சத்தம் கேட்குது. வாசல்ல சியாங்குடைய ஃப்ரெண்ட் கிம் நின்றுட்டு இருப்பாரு. அந்த கிம் தான் சியாங்க்கு வட்டிக்கு பணம் கொடுத்தது. அவர் கேம்ல ஜெயிச்ச பிறகு அந்த கடனை எல்லாம் அடைச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் கேமுக்கு பிளேயரை செலக்ட் பண்ணுற அந்த மெசேஞ்சரை கண்டுபிடிக்கிற வேலையையும் கிம் கிட்ட ஒப்படைச்சிருப்பாரு. கிம் சியாங் கிட்ட, எப்படி இருக்க, ரொம்ப வீக்காக தெரிகிற, இப்படியே போயிட்டு இருந்தா அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ போய் சேர்ந்துடுவேன்னு சொல்ல சியாங் அதை இக்னோர் பண்ணி அவங்கள பற்றி ஏதாவது தெரிஞ்சுதான்னு கேட்குறாரு. அதுக்கு கிம், இன்னைக்கு சப்ஸ்டேஷன் 1 to 4 காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் சர்ச் பண்ணி பார்த்தோம். லஞ்சுக்கும் டின்னருக்கும் 1 hour பிரேக் தான் விட்டோம். அந்த டைமில் கூட வேற ஆளுங்களை வச்சு சர்ச் பண்ணோம். ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒருவேளை நீ தேடிட்டு இருக்கிறத தெரிஞ்சு அவன் வேற எங்கேயாவது போயிருக்கலாம். ஏன்னா 2 வருஷமா தேடிட்டு இருக்கோமேன்னு சொல்றாரு.
சியாங் நாளையிலிருந்து நிறைய பேரை வச்சு சர்ச் பண்ண ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெயின்ல இருந்து லாஸ்ட் ட்ரெயின் வரைக்கும் சர்ச் பண்ணி பாருங்கன்னு சொல்றாரு. அதுக்கு கிம் நிறைய பணம் தேவைப்படும்னு சொல்ல சியாங் ஒரு பேக் நிறைய பணத்தை கொடுக்குறாரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே நேரம் தான் என்கிட்ட வந்து பேசினா, இப்பவும் அந்த கேம் நடந்துட்டு இருந்ததுன்னா இந்நேரம் பிளேயர்ஸை சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். இப்போ நம்ம விட்டுட்டோம்னா அடுத்த 1 வருஷம் வெயிட் பண்ணணும்னு சொல்வாரு. கிங் காருக்கு வந்து அவருடைய அசிஸ்டன்ட் ஓசோ கிட்ட நாளைக்கு காலையில 6 மணில இருந்து தேட ஆரம்பிக்கணும், நிறைய பேர் தேவைப்படுறாங்கன்னு சொல்றாரு. ஓசோக் அவர் சொல்றதை நம்பி நாமளும் தேடிட்டு இருக்கோம், ஏதோ தனித்திவான் சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டா எதுவுமே நம்புற மாதிரி இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கு கிம் அவர் சொல்றதை நானே உணர்ந்திருக்கேன், ஏன்னா என்கிட்ட கடன் வாங்கினவங்க நிறைய பேர் காணாம போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சியாங் அவரே தேடி வந்து அவருடைய கடனை எல்லாத்தையும் அடைச்சிட்டாரு. இப்போ நமக்கு நிறைய பணம் கொடுத்து உதவுறாரு. நான் இதெல்லாம் பணத்துக்காக தான் பண்றேன்னு சொல்வாரு. அதுவும் இல்லாம அந்த டட்ஜி விளையாடுற புறம்போக்க கண்டுபிடிச்சா நமக்கு $1 பில்லியன் சம்மானம் தரேன்னு சொல்லியிருக்காரு. அவனை யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பாதி சம்மானத்தை நான் கொடுப்பேன்னு சொல்வாரு. அதை கேட்டதும் ஓசோக் உற்சாகம் ஆயிடுவாரு. அடுத்த சீன்ல டிடெக்டிவ் கேம் கண்டக்ட் பண்ற அந்த மர்ம தீவை தேடி போவாரு. அந்த போட்டுடைய ஓனர் தான் தம்பியால சுடப்பட்டு தண்ணில தத்தளிச்சிட்டு இருந்த டிடெக்டிவை காப்பாத்தினது. அதுக்கப்புறம் அந்த போட் ஓனருடைய உதவியோட 1.5 வருஷமா அந்த தீவை தேடிட்டு இருக்காரு. அந்த போட் ஓனருக்கு ஓரளவுக்கு எல்லா தீவும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் புயலால ஏற்பட்ட பாதிப்பால ஒரு சில தீவு இருக்கிற இடமே தெரியாம போயிருக்கும். கிம் சன்ஷைன்கிற ஒரு கார் ரெண்டல் கம்பெனி நடத்திட்டு இருப்பாரு. அங்க அவருடைய ஸ்டாஃப் எல்லாம் வரவழைச்சு டட்ஜி விளையாடுற அந்த மெசஞ்சருடைய அங்க அடையாளங்களையும் அவர் வச்சிருக்கிற கார்டை பத்தியும் சொல்றாரு. அந்த மெசஞ்சரை பார்த்த உடனே நான் கொடுக்குற நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் தேடி முடிச்ச பிறகு அதுக்கு அடையாளமா ஒரு செல்ஃபி எடுத்து எனக்கு அனுப்புங்க. யார் அந்த மெசஞ்சரை கண்டுபிடிச்சு சொல்றீங்களோ அவங்களுக்கு $500 மில்லியன் கிஃப்டா கொடுப்பேன்னு சொல்றாரு. அதை கேட்டு ஸ்டாஃப் எல்லாம் உற்சாகமா தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஸ்டேஷனா தேடினாலும் அந்த மெசஞ்சர் மாட்ட மாட்டாரு. இந்த பக்கம் டிடெக்டிவ் போட்ல ஏறி திரும்ப தீவை தேடி போவாரு. அப்போ போட் சுழல்ல மாட்டிக்கும். போட் ஓனர் ஏண்டா உன்னை காப்பாத்தணும்னு நினைக்க வைக்கிற, உன் உயிரை காப்பாத்த போய் ஏன் உயிர் போயிடும் போல இருக்கு, பேசாம போலீஸ் வேலையை விட்டுட்டு என் கூட வந்துட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஸ்குவிட் பிடிக்கலான்னு கிண்டலா சொல்வாரு. ஒரு நாள் கிம்மும் ஓசோக்கும் வழக்கம் போல மெசஞ்சரை ரயில்வே ஸ்டேஷன்ல தேடிட்டு அங்க உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஓசோக் இல்லாத ஒருத்தனை வருஷம் ஃபுல்லா தேடிட்டு இருக்கோம், அப்படி ஒருத்தன் இருந்திருந்தா இந்நேரம் நம்ம கண்ணில் மாட்டிருப்பான், ஏன் பொண்டாட்டி அவனை கண்டுபிடிச்சு பேசாம போய் அந்த கேம் விளையாடுன்னு கிண்டலா சொல்றாருன்னு புலம்பிட்டு இருக்க டட்ஜி கேம் விளையாடுற சத்தம் கேக்குது. கிம் உடனே சியாங்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. சியாங் உங்க லைவ் லொகேஷனை ஷேர் பண்ணிட்டு அவனை ஃபாலோ பண்ணுங்க, நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு கிளம்புவாரு. அந்த டட்ஜி கேம் விளையாண்ட பையன் அவங்ககிட்ட கொடுத்த பிசினஸ் கார்டை வச்சு பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கிம் ஜூஹி ஃபோன் பண்றாங்க. அவங்க கிட்டயும் அதே மாதிரி ஒரு பிசினஸ் கார்டு இருக்கும். கிம்மும் ஓசோக்கும் அந்த மெசஞ்சரை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அந்த மெசஞ்சர் ஒரு ஷாப்புக்கு போய் 100 ஸ்கிராட்ச் கார்டு வாங்கிட்டு இன்னொரு ஷாப்புக்கு போய் 100 பிரெட்டையும் வாங்கிட்டு ஒரு பார்க்குக்கு போறாரு. அங்க இருக்கிற பிச்சைக்காரங்க கிட்ட பிரெட்டையும் ஸ்கிராட்ச் கார்டையும் காட்டி எது வேணும்னு கேட்பாரு. ஒருவேளை ஸ்கிராட்ச் கார்டுல ஜெயிச்சா பணம் கிடைக்குங்கிறதுனால நிறைய பிச்சைக்காரங்க ஸ்கிராட்ச் கார்டை செலக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருக்கிற பிரெட் எல்லாம் கீழே போடுவாரு. அதை பார்த்து பிச்சைக்காரங்க ஓடி வருவாரு. அப்போ அவர் நான் இதை கீழே போடல, வேண்டான்னு நீங்க தான் தூக்கி எறிஞ்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு அதை காலாலேயே மிதிச்சு சாப்பிட முடியாத அளவுக்கு ஸ்பாயில் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் ஒரு டாக்ஸில ஏறி அங்கிருந்து கிளம்பிடுவாரு. கிம்மும் ஓசோக்கும் அவரை ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. ஒரு இடத்துல இறங்கி நடந்து போயிட்டு இருப்பாரு. சியாங் கார்ல ஓவர் ஸ்பீட்ல வந்ததுனால டிராபிக் போலீஸா இருக்கிற டிடெக்டிவுடைய அசிஸ்டன்ட் அவர்கிட்ட போயிட்டு $60,000 ஃபைனா பே பண்ண சொல்வாரு. அப்போ சியாங்க்கு கிம் கிட்ட இருந்து போன் வர அவர் காரை எடுத்துட்டு வேகமா கிளம்பிடுவாரு. இந்த விஷயத்த அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் கிட்ட சொல்ல அவருடைய டீடைல்ஸை செக் பண்ண அது சியாங்னு டிடெக்டிவ் புரிஞ்சுக்கிறாரு. கிம் ஓசோ கிட்ட சியாங் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், நாமளே அவனை பிடிச்சிடலான்னு மெசஞ்சரை பிடிக்க போக மெசஞ்சர் இவங்க 2 பேரையும் பிடிச்சு அடிச்சு கெட்டி வச்சுடுவாரு. டிடெக்டிவ் சியாங் போன கார் சன்ஷைன் கார் ரெண்டல் கம்பெனியோடதுன்னு கண்டுபிடிச்சு அங்க போய் சர்ச் பண்ணி சியாங்குடைய பிங்க் மாடலுடைய அட்ரஸை கண்டுபிடிச்சிடுவாரு. சியாங் கிம்முடைய மொபைல் லொகேஷன் காட்டின இடத்துக்கு வந்து அவருடைய மொபைலை ட்ரை பண்ணுவாரு. ஆனா இப்போ அது ஸ்விட்ச்ட் ஆஃப்னு வரும். இப்போ மெசஞ்சர் கிம் கிட்டையும் ஓசோ கிட்டையும் ராக் பேப்பர் சீசர் -1 கேம் விளையாடலான்னு சொல்றாரு. இந்த கேமை 2 கையை வச்சு விளையாடணும். கையில இருக்கிற ஷேப் தான் கேமுடைய வின்னரை டிசைட் பண்ணும். கேம்ல தோக்குறவங்களுக்கு பெனாலிட்டி இருக்கு, அது ரஷ்யன் ரூலேன்னு சொல்லுவாங்க. அதாவது கன்ல புல்லட்டை போட்டுட்டு ட்ரிகரை சுத்தி விடுவாங்க. ஒரே ஒரு புல்லட் தான் இருக்கும். ஒவ்வொரு முறை பிளேயர்ஸ் தோக்கும் போதும் அவரை நோக்கி சுடுவாரு. ஆனா அவங்க இறந்து போறதுக்கு 6ல் 1 தான் சான்ஸ் இருக்கும். ஏன்னா 6 முறை ஷூட் பண்ணாலும் அதுல இருக்க போறது ஒரே ஒரு புல்லட் தான். மெசஞ்சர் கேமை ஸ்டார்ட் பண்றாரு. கிம்மும் ஓசோக்கும் பயத்துல நடுங்கிக்கிட்டு அந்த கேமை விளையாடுறாங்க. ஆனா ஒவ்வொரு முறை ஷூட் பண்ணும் போதும் புல்லட் இருக்காது. ஒரு கட்டத்துல மெசஞ்சருக்கு போர் அடிக்க 6 புல்லட்டையும் போட்டுருவாரு. இந்த முறை கேம்ல கிம் தோத்து போக அவரை ஷூட் பண்ணி கொன்னுடுவாரு. சியாங் கிம்மை தேடி கண்டுபிடிக்க முடியாம திரும்ப அவர் மோட்டலுக்கு வருவாரு. அங்க மெசஞ்சர் வந்து சியாங் கிட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குறோம், ரொம்ப நாளா நீ என்ன தேடிட்டு இருக்கியன்னு கேட்பாரு. மெசஞ்சர் எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல சியாங் அடிமையா வேலை பார்க்குற நாய், நீ உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிடுவாரு.
அப்ப மெசேஞ்சர் தன்னை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பல வருஷமா பணத்தை தூக்கி போடுற வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துல என் கையில கன்னை கொடுத்தாங்க. அப்பதான் என் வாழ்க்கைக்கு அர்த்தமே எனக்கு புரிஞ்சது. ஒரு முறை கேம்ல தோத்து போனவரை ஷூட் பண்ண போயிருந்தேன். அவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது. அவர் வேற யாரும் இல்லை, என்னுடைய அப்பா. காலில் மண்டிட்டு அழுதாரு. அவர் நெத்தி பொட்டிலே ஷூட் பண்ணேன். அப்பந்தான் புரிஞ்சது இந்த கேமுக்காகவே பிறந்தவன் நான். நீ பார்க்க வேண்டியவங்களை பார்க்கறதுக்கான வாய்ப்பு என் பேக்கெட்ல தான் இருக்கு. என்ன சாகடிச்சு நீ அதை எடுத்துக்கோ. அதுக்கு முன்னாடி நாம ஒரு கேம் விளையாடலாம்னு சொல்றாரு. இப்ப மெசேஞ்சர் சியாங் கூட ரஷ்யன் ருலே கேம் விளையாடுறாரு. இந்த முறை ட்ரிகரை சுத்தி விட மாட்டாங்க. 4 முறை பிரஸ் பண்ணுவாங்க. ஆனா புல்லட் வெடிக்காது. 5வது டர்ன் சியாங்து. அவர் ட்ரிகரை அழுத்துவாரு. ஆனா புல்லட் வெடிக்காது. கடைசி டர்ன் மெசேஞ்சர்து. இந்த முறை ஷூட் பண்ணா கண்டிப்பா புல்லட் இருக்கும். ஷூட் பண்றவங்க இறந்து போயிடுவாங்க. மெசேஞ்சர் கொஞ்சம் கூட யோசிக்காம கன்னை எடுத்து ஷூட் பண்ணி இறந்து போயிடுவாரு. அதோட எபிசோட் 1 முடியுது. தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.